வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு செக்ஷன் 5 ஆஃப் பிஎஸ்ஏல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். சரி, நம்ம செக்ஷன் 5 பிஎஸ்ஏ ஆல்ரெடி பார்ட் 1ல பார்த்துட்டோம். அந்த டெஃபினிஷன், அதனுடைய விளக்கங்கள் எல்லாமே. இருந்தாலும் என்ன சொல்லுது அப்படின்னா, facts which are occasion, cause or effect of facts in issue are relevant facts. So இதுல facts which are the occasion, cause or effect, immediate or otherwise, of relevant facts or facts in issue, or which constitute the state of things under which they happen, or which afforded an opportunity for their occurrence or transaction are relevant in the section, right? இந்த இதை பொறுத்த அளவுக்கு இல்லுஸ்ட்ரேஷன் ஒரு 3 இல்லுஸ்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதே செக்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் ஏ. இதில் என்ன சொல்றாங்கன்னா, த கொஸ்டின் இஸ் வெதர் ஏ ராப்ட் பி. த ஃபேக்ட்ஸ் தட் ஷார்ட்லி பிஃபோர் த ராபரி பி வென்ட் டு ஃபேர் with money in his possession and that he showed it or mentioned the fact that he had it to third person are relevant. என்ன இல்லுஸ்ட்ரேஷன் ஏ என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். ஏங்கிற நபர் பிங்கிற நபரை ராபரி பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் எழுது. இது ஃபேக்ஷன் இஷ்யூன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஷார்ட்லி பிஃபோர் த ராபரி, அந்த ராபரி நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த பிங்கிற நபர் ஒரு எக்ஸிபிஷனோ ஒரு ஃபேர், ட்ரேட் ஃபேர், இது மாதிரி ஃபேருக்கு வந்து போறாரு. எப்படி போறாரு? பாக்கெட்ல பணம் நிறைய வைத்து கொண்டு அதுக்கு போனாரு. அப்படி போனப்ப அவரு வந்து பாத்தீங்கன்னா வெளியே அந்த பணத்தை வந்து எடுத்து எண்ணிக்கிட்டு இருந்தாரு, அல்லது இன்னொருத்தர்கிட்ட அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பணம் என்கிட்ட இவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. தேர்ட் பர்சன்ட்ட பணத்தை எண்றது, பணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் வந்து என்னன்னா, இட் இஸ் அ ரெலவெண்ட். புரியுதுங்களா? அதை தான் இந்த இதுல வந்து சொல்றாங்க இல்லுஸ்ட்ரேஷன்ல. அப்ப ஏ அவர் ராபரி பண்ணாரா, பிஏ ராபரி பண்ணாராங்கிற கேள்விதான் வந்து வருது. எது ரெலவெண்ட் எல்லாம் பாருங்க. அதாவது சம்பந்தம் இல்லாம பி வந்து அந்த எக்ஸிபிஷனுக்கு போனாரு. எக்ஸிபிஷன்ல ஃபேர்ல, ட்ரேட் ஃபேர், அந்த ஃபேர்ல வந்து அவர் மணி வச்சிருந்தாருங்கிறது இட்ஸ் ரெலவெண்ட். அவர் அந்த மணியை வந்து வெளியே எடுத்து எண்ணிக்கிட்டு இருந்தாருங்கிறது ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட். அதை வந்து இன்னொரு நபர்கிட்ட வந்து சொன்னாரு, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்கு வச்சாருன்னு சொன்னாரு அப்படிங்கிறது ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட். இதெல்லாம் இட்ஸ் ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன் பி, இதுல என்ன சொல்றாங்கன்னா, த கொஸ்டின் இஸ் வெதர் ஏ மர்டர் பி, மார்க்ஸ் ஆன் த கிரவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை எ ஸ்ட்ரகிள் அட் ஆர் நியர் த பிளேஸ் where the murder was committed are relevant. சரி, இங்க கொஸ்டின் இல்லுஸ்ட்ரேஷன் பில என்ன சொல்றாங்கன்னா, கொஸ்டின் என்ன எழுப்பப்படுதுன்னா, ஏ வந்து பிய கொன்னாரா அப்படின்னு வந்து ஒரு ஃபேக்ஷன் இஷ்யூ. இது வந்து கொஸ்டின் எழுப்பப்படுது. இப்ப மார்க்ஸ், அதாவது இவங்க 2 பேர்த்துக்கு இடையில உள்ள ஸ்ட்ரகிள்ல சம்திங், அவங்க 2 பேரும் ஸ்கஃபல் அந்த அடிச்சுக்கிட்டு, இல்லை அவங்கள வந்து இல்லாட்டி ஏ வந்து பிஏ கூட இழுத்துட்டு போயிருந்திருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து மார்க்ஸ் ஆன் த கிரவுண்ட். அப்ப வந்து என்னன்னா, ஒரு தடயங்கள் வந்து அந்த கிரவுண்ட், அந்த கிரைம் நடந்த சீன்ல பாத்தீங்கன்னா அங்கே பிளட்டு அப்படி இப்படியே இருந்திருக்கலாம். சரியா? அது எங்கன்னா அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், அந்த பிளேஸ் நடந்த இடத்துலயே வந்து ஸ்ட்ரகிள் வந்து ஃபுல்லா இருந்திருக்கலாம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அப்ப அதாவது அந்த கிரைம் சீன்ல நடந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் சொல்லி சொல்ல வர்றாங்க. அடுத்து இல்லுஸ்ட்ரேஷன் சி, இதுல என்னன்னா, த கொஸ்டின் இஸ் whether A poisoned B.
The state of B's health before symptoms ascribed to poison and habits of B known to A, which afforded an opportunity for the administration of poison, are relevant facts. அதாவது இப்போ கேள்வி இதில் என்ன அப்படின்னா ஃபேக்ட்ஸ் நியூஸ் கேள்வி எழுப்பப்படுது. ஏங்கிற நபர் பிங்கிற நபருக்கு விஷம் வந்து கொடுத்தாரா அப்படிங்கிறது வந்து எழுப்பப்படுது. இப்போ பியுடைய ஹெல்த், ஏங்கிற நபர் பிக்கு கொடுத்தாரா, பியுடைய ஹெல்த் கண்டிஷன் முன்னாடி இதுக்கு இவர் விஷம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் ஹெல்த் கண்டிஷனை வந்து அதை வந்து ரெலவெண்ட் ஃபேக்டர். சரியா? அல்லது பிக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஹேபிட்ஸ் வந்து இருக்கு, இந்த விஷயங்கள் வந்து யாருக்கு தெரியும்னா ஏக்கு தெரியும் அப்படிங்கிறது ஒரு ரெலவெண்ட் ஃபேக்டர். புரியுதா? ஸோ இதெல்லாம் வந்து என்ன, ஏன்னா அதனால அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏ வந்து பாய்சனை வந்து கொடுத்து கொண்டு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி வரலாம். அதனால இந்த ஃபேக்ட்லாம் ரெலவெண்ட் ஃபேக்ட். இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஹஸ்பண்டு அவருக்கு ஒரு பெரிய டெய்லி வந்து ஒரு டிசீஸ் இருக்கு, அதுக்காக வேண்டி டானிக் டெய்லி குடிக்கிறாரு. அப்போ ஹேபிட்ஸ் என்ன ஒய்ஃபுக்கு தெரியுது, இவர் டெய்லி ரெகுலராக டானிக் குடிக்கிறாரு, எப்போ குடிக்கிறாரு டைமிங் தெரியுது, என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரியுது, இந்த சிம்டம்லாம் இருக்குன்னு சொல்லி ஒய்ஃபுக்கு தெரியுது. ஒரு நாள் திடீர்னு ஹஸ்பண்ட் வந்து பாய்சன்ல இறந்து போயிடுறாரு. இப்போ எது ரெலவெண்ட்னு வரலாம் ரெலவெண்ட்டு. அதாவது இந்த ஃபேக்ட் இவர் வந்து இப்படி ஹேபிட்ஸ்லாம் வந்து இருக்குங்கிற விவரங்கள் வந்து ஒய்ஃபுக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த டானிக்ல தான் வருஷத்தை இது பண்ணி இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேலை. பட் அதற்கு சர்க்கம்ஸ்டன்ஸும் அதெல்லாம் வந்து இருந்து தான் ப்ரூவ் பண்ணோம். இது இட்ஸ் ஆல்சோ ரெலவெண்ட். ஒய்ஃபுக்கு தெரியுது இல்லையா, அந்த டானிக்ல வந்து டானிக் குடிப்பாருங்கிற விவரம் தெரியுது, அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அதனால டானிக் குடிக்கிறாருன்னு தெரியும், ரெகுலராக குடிக்கிறாருன்னு தெரியும். இதெல்லாம் வந்து என்னன்னா இது ரெலவெண்ட். ஸோ இதுதான் இந்த செக்ஷன் 5ல் உள்ள இல்லுஸ்ட்ரேஷனை பொறுத்தளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்போ இந்த செக்ஷனில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா, அந்த காசு எஃபெக்ட், அந்த 5 எலிமெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அதுதான் முக்கியம். காசு, எஃபெக்ட், அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த அக்கேஷனு, அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டேட் ஆஃப் திங்ஸு, இது எல்லாமே வந்து முக்கியம். சரியா? அப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதில் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்லேயே பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ரீகலெக்ட் பண்ணோம்னா, இப்போ ஒரு சார்ஜ் ஒரு பையன் மேலே வந்து ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள அத்துமீறி நைட்டில் ஒரு பையன் வந்து உள்ளே போயிட்டான் அப்படின்னு ஒரு சார்ஜ் வருது. ட்ரெஸ் பாஸ் ஆகிட்டான், அத்துமீறி உள்ளே நுழைஞ்சிட்டான். இப்போ அதாவது இவனுடைய பையனுடைய கோட் வந்து, அவன் போட்டிருந்த கோட் வந்து அந்த பொண்ணுடைய ரூமுக்குள்ள இருக்குது, ரெக்கவரி பண்றாங்க அப்படின்னா, அப்ப பையன் வந்து அந்த ரூமுக்கு அத்துமீறி போய் இருந்திருக்கான் அப்படிங்கிறது வந்து புரிவான். அப்ப இது வந்து என்னன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். ரெக்கவரி ஆஃப் த கோட் அப்படிங்கிறது இட்ஸ் ரெலவெண்ட். எங்கிருந்து ரெக்கவரி பண்ணப்பட்டிருக்கு, அது வந்து இதில் அந்த கேர்ள் ரூம்ல இருந்து ரெக்கவரி பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இது வந்து ரெக்கவரி ஆஃப் த கோட், இதுதான் காஸ் அண்டு எஃபெக்ட். சரிங்களா? எஃபெக்ட் என்ன, அந்த இதுல இருந்து ரெக்கவரி பண்ணியிருக்கிறாங்க, கோட் வந்து ரெக்கவரி பண்ணது வந்து இது எஃபெக்ட். காரணம் என்ன, இவர் அத்துமீறி உள்ள நுழைஞ்சு போயிருக்காரு, காசு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா காஸ் அண்ட் அக்கேஷன் கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ ஒரு ஜிங்கிற ஒரு நபரை ஏங்கிற நபர் மர்டர் பண்ணிட்டாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வருதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஜிங்கிற ஒரு நபரை ஏங்கிற நபர், ஜிங்கிறது வந்து கேர்ள்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃபார் கேர்ளுக்காக வேண்டி சொல்லி ஒரு கேர்ள ஒரு பாய், அந்த ஏங்கிற ஒரு பாய் வந்து மர்டர் பண்ணிட்டாரா. சரியா? ஜிங்கிற கேர்ள் வந்து ஏங்கிற நபர் வந்து செக்ஸுவல் இதுக்கு கூப்பிடுறப்ப ஜி வந்து மறுத்திருக்கிறாரு, அப்ப அந்த கேர்ள் மறுத்திருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் எ ரெலவெண்ட். அந்த கேர்ளு தனிமையில வீட்டில் வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறது இட்ஸ் எ ரெலவெண்ட். இட்ஸ் அக்கேஷனுக்காக சொல்ல வர்றேன். அதாவது அக்கேஷன் என்ன வந்து இந்த மர்டர் நடக்கிறதுக்கு காரணம் அந்த கேர்ள் அந்த டயத்துல தனிமையில வீட்டில் இருந்திருக்கு.
அப்ப காரணம் என்ன இதுக்கு? காசு. என்ன அப்படின்னா அந்த கேர்ளு இவன் செக்ஸுவல் இதுக்கு கூப்பிடுறப்ப அது வந்து மறுத்திருக்கு. ஸோ அப்ப இது வந்து காசு, ரெஃப்யூசல் ஆஃப் செக்ஸ். புரியுதா? அப்ப தனிமையில இருக்குங்கிறது அக்கேஷன், ரெஃப்யூசல் ஆஃப் செக்ஸுங்கிறது காசு. இதனால அந்த மர்டர் நடந்திருக்கு. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா, தட் இஸ் காசு, எஃபெக்ட், அக்கேஷன், இதெல்லாம் வந்து இந்த செக்ஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா நம்ம பார்ட் 1ல நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இதுக்கு உரிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் கேஸ் லாஸ் சம்பந்தமாகவும் அடுத்தடுத்து பார்ப்போம். சரி, இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா பழைய கேஸ்லாம், இங்கிலீஷ் அந்த கேஸ் லாஸ் பார்ப்போம். அதுல ஒரு கேஸ் ஆர் வெர்சஸ் ரிச்சர்ஸ் 1758. அது ரொம்ப பழைய கேஸ் தான். பட் இதுல வந்து மெயினா ஒரு கேர்ள் வந்து கன்சீவா இருக்கு. அந்த கேர்ள் வந்து கொலை செய்யப்படுறா. அப்படி கொலை செய்யப்படுறப்ப அந்த கேர்ள் தனிமையில இருந்தா அப்படிங்கிறதா இங்க பாயிண்ட். அதாவது பழைய கேஸ் தனிமை, அதாவது எதுக்காக சொல்ல வர்றாங்கன்னா, அதாவது பீயிங் அலோன் கன்சிடர்ட் டு பி அன் அக்கேஷன் ஃபார் மர்டர். அதாவது அதுக்கு முன்னெல்லாம் வந்து எல்லா பத்தியும் இருந்துட்டா, அவங்க அந்த கேர்ள் வந்து தனியா இருக்கிறா, இவன் தான் அந்த கர்ப்பத்துக்கு காரணம்னு இவன் நினைக்கிறான். அப்ப இது வந்து வெளியே தெரிஞ்சா நம்மளுக்கு அசிங்கமாயிரும்னு நினைக்கிறான். அப்ப இதை வந்து என்னன்னா, அந்த பொண்ணு தனிமையில வந்து அந்த காட்டேஜ்ல இருந்து வசிச்சு வருது. அப்ப அந்த அக்கேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல்ரெடி சொன்னலையே அந்த செக்ஷன் 5ல வந்து பிஎஸ்சில அக்கேஷன் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இங்க எது ஆப்பர்ச்சுனிட்டி, எது அக்கேஷன் அப்படின்னா, பீயிங் அலோன், அந்த கேர்ள் அலோனா இருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வழக்குல வந்து அவனை கன்விக்ட் பண்றது, இது ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்காக சொல்றேன். அது வந்து இவனுடைய ஷூவும் அங்க இருந்து ஷூ பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிரிண்ட், அந்த இதுவும் மேட்ச் ஆகுது. இவனுடைய ஷூவும் அந்த அங்க இருந்த பிரிண்ட்ஸ் வந்து எடுத்த பிரிண்ட்ஸும் வந்து ரெண்டு மேட்ச் ஆகுது. இதெல்லாம் வந்து ஒரு லிங்க் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸை வச்சு அவனை கன்விக்ட் பண்றாங்க. இதுல மெயின் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் அக்கேஷன் என்னன்னா, அந்த கேர்ள் தனிமையில இருந்தா, அதுக்காக சொல்றது இந்த கேஸ்லாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரேட்டன் வெர்சஸ் ரெஜினம். இதுவும் பழைய கேஸ் தான், 1971 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்த கேஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த கேஸை வந்து சொல்கிறாங்க. அதாவது இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை ஷூட் பண்ணி கொள்றாரு. இப்போ ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் இதில் என்ன அப்படின்னு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, தி அன்ஹாப்பி லைஃப் ஆஃப் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இது வந்து ஒரு சிச்சுவேஷன், இது ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். சரியா? அந்த ஹஸ்பண்டுக்கும் ஒரு பெண்ணுக்கும் வந்து தொடர்பு இருக்கு, இது ஒரு ஸ்டேட் ஆஃப் திங்ஸ். ஸோ இவைகள்லாம் வந்து என்னன்னா, இந்த ஒய்ஃபை கொள்றதுக்கான ஒரு காரணங்களா வந்து கொண்டு வரப்படுது. அதே மாதிரி அந்த ஷூட் பண்றதுக்கு முன்னாடி ஒய்ஃபு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி பேனிக்கான ஒரு கால் வந்து, ஐயோமான்னு வந்து ஒரு சவுண்டு வருது, என்ன அப்படிங்கிறது இல்லாம இந்த மாதிரி ஒரு சவுண்டு மட்டும் வந்து வர்றப்ப, அப்ப ஹஸ்பண்ட் இதுல என்ன டிஃபென்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா, நான் இதை வந்து பை ஆக்சிடென்டலா நடந்த ஷூட்டிங் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறாங்க. பட் அப்ப இதுல கோர்ட் எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அதாவது ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப் வந்து, ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லை, இவருக்கு வேற ஒரு தொடர்பு இருக்கு, அதுக்கு முந்தின ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த பொண்ணா கத்தி இருக்கு வச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு கொலைக்கான ஒரு இதுதான் அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஸோ அப்ப இங்க என்ன சொல்றேன்னா, அந்த சூழ்நிலை, ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், அதுக்காக வந்து நான் வந்து இந்த கேஸ்ல வந்து சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா, ஆரம் மால்கனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது ஒரு கேஸ், சுப்ரீம் கோர்ட் தான். இந்த கேஸை பொறுத்தளவுக்கு எஃபெக்ட் அதுக்காக வேண்டி சொல்றாங்க. அதாவது இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து டேப் ரெக்கார்டட் எவிடன்ஸ் இருக்கு இல்லையா, பழைய கேஸ், இதுவும் பழைய கேஸு, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த 65B எவிடன்ஸ் ஆக்ட் இந்த மாதிரி இதுகளுக்கெல்லாம் வந்து வந்தது. இந்த கேஸ் வந்து அதில் வந்து முக்கியமான ஒரு கேஸு, இந்த ஆரம் மல்கனி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிராங்கிற ஒரு கேஸ். இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட் என்ன பண்ணுறாரு, டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாமல் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு மீடியேட், பப்ளிக் சர்வெண்ட்டுக்கும் ஒரு மீடியேட்டர் ஒருத்தர் இருக்கான்.
இவங்க 2 பேரும் வந்து ஒரு பேசிக்கிறாங்க. என்னன்னா வந்து லஞ்ச பணம் வந்து 20,000 இவன் கேட்குறான். அவர் வந்து அவங்க வந்து 15,000 வந்து பேசி கடைசியில் வந்து 15,000க்கு ஒத்துக்கிட்டு பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த இன்டர்மீடியட் அந்த புரோக்கர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து விஜிலன்ஸுக்கு சொல்லி விஜிலன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கான்வர்சேஷன் வந்து இவங்க 2 பேர் பேசின கான்வர்சேஷன் வந்து ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுது. இந்த வாங்கினது வச்சது போனது அப்படிங்கிறது ரெக்கார்ட் ஆயிடுது. ஸோ இப்போ இது கோர்ட்டுக்கு வர்றப்ப இது எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க இந்த செக்ஷன்லையும் சரி, இதுக்கு முன்னாடி ரெஸ்ட் ஜஸ்ட் எலையும். அதாவது இவங்க 2 பேரும் இந்த டிரான்சாக்ஷன் சம்பந்தமாக, அதாவது அந்த பிரைபரி டிரான்சாக்ஷன் சம்பந்தமாக பேசிக்கிட்டாங்க இல்லையா, இது வந்து எஃபெக்ட். எதனுடைய எஃபெக்ட்? அந்த பிரைப் நடந்ததுக்கான ஒரு எஃபெக்ட். எப்படி ஒரு குற்றம் வந்து நடந்தப்ப எஃபெக்டா வந்து பிளட் ஸ்டெயின்ஸ் வந்து அங்கே கிடந்துச்சு வச்சுச்சு அப்படின்னு சொல்லி நீ கொண்டு வர்றியோ, அதெல்லாம் எஃபெக்ட்னு சொல்றியோ, அதே மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட வச்சதுலாம் என்னன்னா இட்ஸ் அன் எஃபெக்ட். அப்ப இதுவும் வந்து ஜஸ்டிஸ்லையும் வரும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அதுதான் இந்த கேஸ்ல உள்ளது. அடுத்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் தாமு கோபிநாத் ஷிண்டே. இந்த கேஸ் இது சுப்ரீம் கோர்ட்டு தான். இதில் என்ன அப்படின்னா, ஒரு சாமியார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நரபலி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி 3 குழந்தைகள். எதுக்காக நரபலி கொடுக்குறாருன்னா ஒரு புதையல் வந்து இதிலிருந்து எடுக்கிறதுக்காக வேண்டி. இவங்க நரபலி கொடுத்தா தான் வந்து அந்த புதையல் வந்து வெளிப்படும், அப்போ தான் வந்து நம்ம அதை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி 3 சில்ட்ரன் என்ன பண்ணிடுறாரு, நரபலி கொடுத்துட்றாரு. அதில் நரபலி கொடுக்குறப்ப ஒரு பாய் வந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த பாய் வந்து அதுக்கு அடுத்து ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா சாட்சிகள் வருது, அதுக்கப்புறமேட்டு ரெக்கவரி மற்ற எல்லா எவிடன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த இன்சிடென்ட். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதாவது ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுக்காக வேண்டி இந்த வழக்கை பற்றி சொல்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த அக்யூஸ்டும் அந்த குழந்தைகள் இதெல்லாம் எல்லாமே விக்டிம் அவங்களும் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் திங்ஸ், இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த குறிப்பிட்ட இடத்துல இந்த குழந்தைகள் அவரும் குரு அந்த சாமியார் எல்லாம் வந்து இருந்தாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு வாய்ப்பா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த கொலை நடந்ததுக்கான ஒரு வாய்ப்பா வந்து இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து முடிவு பண்ணுது. ஸோ அதுக்காக இந்த வழக்கை பற்றி சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இந்த பார்ட் 2ல பார்த்தப்ப நம்ம ஆல்மோஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே வந்து செக்ஷன் 5 பிஎஸ்ஏ பற்றி வந்து ஃபுல்லாகவே ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து செக்ஷன் 6 ஆஃப் பிஎஸ்ஏ. அதில் வந்து உங்களை சந்திக்கும் வரை